தமிழக எம்பிக்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதற்கு மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் மன்னிப்பு கோரினார் தர்மேந்திர பிரதான். யாருடைய மனதும் புண்படும்படி பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என மத்திய அமைச்சர் பேச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது தெரியும் என தர்மேந்திர பிரதான் பேச்சு. தர்மேந்திர பிரதான் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தமிழ் படிப்போர் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. எந்த மொழியையும் திணிக்க விரும்பவில்லை எனவும் மாநிலங்களவையில் விளக்கம். In their own government school, the Tamil language is declining. The colonial language is increasing. This is alarming thing. No more Buradeshwar. பூந்தமல்லி பரந்தூர் இடையே 15,906 கோடி ரூபாய் மதிப்பில் மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க திட்ட அறிக்கை தயார். 53 கிலோமீட்டர் தொலைவுக்கு 30 ரயில் நிலையங்களுடன் வழித்தடம் அமைப்பது தொடர்பாக திட்ட அறிக்கை தமிழக அரசிடம் சமர்ப்பிப்பு. டிஎன்பிஎஸ்சி மூலம் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்க அதிமுக எதிர்ப்பு. மார்ச் முதல் மே மாதம் வரை தமிழ்நாட்டிற்கு 7.5 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு திறக்க வேண்டும். டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. பிரதமர் மோடி தனக்கு மிகவும் பிடித்த நடிகர் என ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா பேச்சு. மோடி ஒரு தலைவர் அல்ல, நடிகர் தான் என்று தாங்கள் நீண்ட காலமாக கூறி வருவதை ராஜஸ்தான் முதலமைச்சர் உறுதி செய்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சனம். தமிழகத்திற்கு 2 முறை வந்தபோது ஒரு கூட்டத்திற்கு கூட தமிழக அமைச்சர் வரவில்லை. மக்களவையில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. வரும் 14ஆம் தேதி முதல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பை ஏற்க விஜய் சம்மதம். அமெரிக்க பொருட்கள் மீது வரியை குறைப்போம் என்று இந்தியா எந்தவொரு உறுதிமொழியும் அளிக்கவில்லை. இந்தியா ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் நாடாளுமன்ற குழுவிடம் வர்த்தக செயலாளர் சுனில் பரத்வால் விளக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தின் இளைஞர்களுக்கு வேலை தர அரசு தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அரசு வேலை வாய்ப்புகளில் பாஜக அரசு பாம்பு போல செயல்படுவதாக கூறி பிளாஸ்டிக் பாம்புகளுடன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போராட்டம். கோயில் திருவிழாக்களை தங்கள் தலைமையில்தான் நடத்த வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. ஒவ்வொரு பிரிவினருக்கும் உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை கொரட்டூர் ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை எறிந்த விவகாரம். பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த 9 மாணவர்களை போலீசார் கைது செய்து விசாரணை. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு ஜாமீன். புதுக்கோட்டை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. துபாயில் இருந்து தங்கம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. தங்கம் கடத்தல் சம்பவத்தில் 2 அமைச்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவலை அடுத்து ரெய்டு. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஏர்டெல் நிறுவனம் ஒப்பந்தம். இந்தியாவில் உள்ள ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு அதிவேக இணைய சேவை வழங்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்து. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேறிய ஜஸ்டின் ட்ரூடோ தான் அமர்ந்திருந்த நாற்காலியை தூக்கி சென்றபோது ட்ரூடோ கொடுத்த போஸ்ட் இணையத்தில் வைரல்.
பாகிஸ்தானில் 6 ராணுவ வீரர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு பயணிகள் ரயிலை கடத்திச் சென்ற கிளர்ச்சி படை. ரயிலில் இருப்போரை மீட்க முயற்சி மேற்கொண்டால் கொன்று விடுவோம் என ராணுவத்திற்கு மிரட்டல்.